சங்க்ஸா கன்வெர்ட் பண்ணி ஃபயாஸ் அந்த வெக்டர் டிபில போட்டிருக்கு. ஸோ, இப்போ நம்பளுக்கான நாலேட்ஜ் கிராஃப் வந்துட்டதுக்கப்புறம், நம்ம அத எப்படி போய் ஆக்சஸ் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ, இது வந்து ஆக்சுவலி 2, 3 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ, லெட்ஸ் வெயிட் ஃபார் ஒரு 2, 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இதிலயே போட்டிருக்கும். 2, 3 மினிட்ஸ் ஒன் டைம் ஒன்லி அப்படின்றது சொல்லியிருக்கும். ஏன்னா, வெக்டரா மாத்துறதுக்கு 5 செகண்ட்ஸ் தான். ஆனா, கிராஃபா மாத்துறதுக்கு யூ நீட் 2 டூ 3 மினிட்ஸ். ஷோ த இன்டராக்டிவ் மெனு. இது முடிஞ்ச உடனே இன்டராக்டிவ் மெனு வரும். அதுக்கப்புறம் நம்போ டெமோ பார்க்கலாம். ஸோ, இதுதான் கைஸ். ஸோ, இத வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்றப்ப தான் தெரியும். வெக்டர் வந்து தும்மு தூண்டு இருக்கும். நாலேட்ஜ் கிராஃப் அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அது ட்ரேஸ் பண்றது தான். இப்போ அத நான் லைவா காட்டணுன்றதுக்காக தான் இவ்ளோ விஷுவலைசேஷனா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அனதர் ஒரு 2 மினிட்ஸ். இதுல வந்து என்னன்னா மேட்ச் எழுதி வச்சுப்போம். ஸோ ஆல்ரெடி ஆக்சுவலி வந்துருச்சு. லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கமாண்ட் தான் போட்டிருக்கோம். இத நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இது லோட் ஆயிட்டு இருக்க மீன் டைம்ல ப்ராசஸிங் 10/13 சங்க்ஸ் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து இப்போதைக்கு மினிமல் ஆஃப் என்ன வந்திருக்கோ அத பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்றேன்னா, என்னாக்க நோடு ஓகேவா? ஆர் வந்து ரிலேஷன், எம் வந்து மென்ஷன் ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா, இந்த லிங்க்க வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கறதுக்காக நம்ம இப்படி பண்ணிருக்கோம். ரிட்டர்ன் என் ஆர் எம் லிமிட் வந்து 50 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னன்றேன், இத ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணிட்டு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே ஏபிஐ டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்குள்ளேயே இவ்வளோ ரிலேஷன் இருக்கு. ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான். அதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஸ் மட்டும் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ட நான் கிளிக் பண்ணிட்டு போஸ்ட்ன்னு இருக்குல்ல, அத இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, அதில வந்து சம்மரி இருக்கும். அன் எண்ட் பாயிண்ட் ஃபார் அப்டைனிங் அன் ஆக்சஸ் பாயிண்ட் இன் கிளவுட் ஸ்டோர் அத்தென்டிகேஷன் சிஸ்டம் இந்த மாரி இருக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு யூனிக் ஐடி வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுதான் இது. நீங்க எது எடுத்தாலும் பயங்கரமா யூனிக்கா இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் ஐடிய கிரியேட் பண்ணும். அது கூட டைமிங்க நோட் பண்ணும். வேலிட் அட் இங்க பாருங்க. வேலிட் அட் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஸோ வேலிட் அட் இல்லனாக்க அதுக்கு வந்து வேலிடிட்டியே இல்லன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வேலிடிட்டி வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் அமுத்துனாக்க இது வந்துரும். ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ரிலேட் டூங்கிறது தான் இந்த ஆர். என் வந்து இந்த நோடு. எம் வந்து மென்ஷன் ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்ல இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி. நீங்க வந்து இப்போ இத 100 மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இத 100 மாத்துனாக்க ஸோ, அந்த டாக்குமெண்ட்ல இவ்ளோ இருக்கும். அ மொத்தம் எவ்வளோ இருக்கும்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ, 500னாக்க அதுவும் இருக்கும். தனித்தனியா இருக்கும். ஸோ, அந்த டாக்குமெண்ட்டோடைய ஃபுல் நாலேட்ஜ் கிராஃப் இங்க தான் இருக்கு. ஸோ, 1000 வரைக்கும் வருது. ஐ திங்க் 1000 மேல இல்லன்னு நெனைக்கிறேன். டேட்டாவே இல்ல. ஸோ, அதே தான் வருது. ஸோ, 1000க்குள்ள தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதெல்லாம் அந்த நம்பர்லாம் லிமிட்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் நம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ, எல்லாத்த பத்தின டீட்டெயிலுமே நம்மளுக்கு வந்து நாலேட்ஜ் கிராஃபா இங்க வந்துரும். ஸோ, வெக்டர்ல இந்த மாரி இருக்காது. இத எப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கிளியரா கைஸ்? என்னு, ஆரு, எம்மு, ரிட்டர்ன் அதோடைய நோட்ஸ்லாம் லிமிட் ஒரு 1000 நோட்ஸ் இருந்தாக்க குடு அப்படின்னு தான் நம்ம கேட்டுருக்கோம். ஸோ, ஒரே டாக்குமெண்ட் ஓகேவா? டாக்குமெண்ட்னு நெனைக்கிறேன். இந்த இந்த கலர்ல இருக்கிறது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டோட பேரு. அந்த டாக்குமெண்ட்ல ஒண்ணோடு ஒண்ணு எப்படி ரிலேட் ஆகி இருக்கு பாருங்க. ஸோ, இந்த மாரி ரிலேட் ஆகி இருக்கிறதுனால தான், நீங்க அந்த டாக்குமெண்ட்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் அதால சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன்னா, ரன் அ ஃபுல் கம்பேரிசன் ஷூட்டு, இன்டராக்டிவ் மோடு, விஷுவலைசேஷன், லேங் கிராஃப், நாலேட்ஜ் கிராஃப் இது மாரி எல்லாத்தையுமே போட்டோன்னா, ஃபர்ஸ்ட்டு ரன் சிங்கிள் கம்பேரிசன், சிங்கிள் கொஸ்டின் கம்பேரிசன். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுல வந்து நார்மல் நம்மளுடைய வெக்டர் ஸ்டோர்லேருந்து என்ன அவுட்புட் வருது, நாலேட்ஜ் கிராஃப்லேருந்து என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹவ் டஸ் த அவங்களே சஜஷன் குடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து இத கத்துக்கிறோன்றதுனால நானே கிளாட்ல வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து பிகினர் பார்த்தாலும் தெரியணும் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்கிறேன். என்டர் தி நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு இருக்குல்ல, 1ன்னு இருக்கு. ஸோ அத என்டர் பண்ணனாக்க, ட்ரெடிஷனல் ராக் வந்து என்ன பண்ணுதுன்னா, கொரி
ஹவ் டஸ் த அத்தென்டிகேஷன் ரிலேட்டட் டூ யூசர் மேனேஜ்மென்ட் அப்படின்னு வருது. ஸோ நாலேட்ஜ் கிராஃப்பும் வந்து ராக வந்து ரிட்ரீவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2மே ரிட்ரீவ் பண்ணிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அது எல்எல்எம்க்கு போயிட்டு அவுட்புட் வரும். இத வந்து பாருங்க. எப்படி வந்து ஆன்சர் வந்திருக்குன்னு. ஸோ ட்ரெடிஷனல் இதுதான் இதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்ற மாரி நான் சொல்லலாம். ஸோ கம்பேரிசன் ரிசல்ட் பாருங்க. ஹவ் டஸ் த அத்தென்டிகேஷன் சர்வீஸ் ரிலேட்டட் டூ தி யூசர் மேனேஜ்மென்ட் இதுதானே கேட்டிருக்கோம். ட்ரெடிஷனல் ராக் என்ன பண்ணியிருக்குன்னா, அது வந்து கம்பேரிசன் பண்ணி ஆன்சர் தந்திருக்கலாம். ஆனா அதுக்குள்ளேயே போல. ஏன்னா, இது வந்து சின்ன டாக்குமெண்ட். அதனால மோஸ்ட்டா இதுல இருக்க அவுட்புட் இருக்கும். பட் இதுல ஏன் இவ்ளோ பெரிய சும்மா ஆன்சர் வந்து இவ்ளோ பெருசா தரல? இது என்ன பண்ணும்னா, இந்த அத்தென்டிகேஷன் சர்வர்ல இருக்கிற எல்லா கனெக்ஷன பத்தியும் இது பேசியிருக்கு. ஸோ இந்த 2த்துல எது அக்யூரேட்ன்னு உங்களுக்கு கீழ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ல தெரியும். ஸோ ட்ரெடிஷனல் ராக் வந்து 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு கொரி டைம். இது வந்து 10 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ராக் தான் ஃபாஸ்டர். ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னா, ரிட்ரீவல் ஐட்டம் வந்து 4 சங்க்ஸ் தான் எடுத்திருக்கு. இது 10 ஃபேக்ட்ஸ் எடுத்திருக்கு. அதாவது 10 நோட்ஸ் எடுத்திருக்கு. அதனால இதுதான் வந்து அ அ +6ன்றதுனால அதிக டாக்குமெண்ட் எடுக்குது. என்டிட்டி ஐடென்டிஃபை நத்திங். ஸோ கேஜி தான் அட்வான்ஸ்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து ஏதாவது ஃபவுண்ட் பண்ணிச்சா நாட் அப்ளிகபிள். இதுல வந்து 0. ஸோ கேஜி தான் அட்வான்ஸ். ஸோ கீ இன்சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 6 மோர் ரிலவன்ஸ் ஃபேக்ட்ஸ் கேஜி புரோவைட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அவேர்னஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, அது வந்து குடுத்திருக்க அவுட்புட் வந்து ஆ ரிலேட்டட் டூ தி கொஸ்டினுக்கு வந்து கான்சைஸா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, 3 விஷுவலைசேஷன் பண்ணி காட்டு அப்படின்றப்போ, அது ஏதோ ஒரு ரெண்டர் இஷ்யூ வருது கைஸ். அண்ட் தென் வந்து வேற என்ன குடுக்கலாம்? ஃபெயிலே ஆயிடுச்சுன்னா, நான் திருப்பி டெமோன்னு குடுத்தேனாக்க, இந்த வாட்டி டாக்குமெண்ட் லோட் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ நோ குடுத்துடலாம். ரீபில்ட்லாம் பண்ண வேணாம். இப்போ வந்து என்ன பண்றேன்னா செகண்ட் குடுத்து எல்லா டெமோ கொஸ்டினுக்குமே இது பண்ண சொல்லிடலாம். எஸ்ன்னு குடுத்துடலாம். இப்ப என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த 7 கொஸ்டினுக்குமே ஒன் பை ஒன் நடக்கும். நடந்து ஃபுல் ஆப்டிமைசேஷன் வரும். ஸோ இது வந்து ரியலா ஒரு கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ண ஃபைலு. ஸோ இத வந்து லாங்செயின்ல தான் பண்ணியிருக்கோம். வேற எந்த ஏஜென்ட் கூட நம்ம யூஸ் பண்ணவே இல்ல. எல்எல்எம்க்கு வந்து லாங்செயின்ல நம்ம எப்படி பண்ணுவோமோ, அதே தான் பண்ணியிருக்கோம். இந்த கேஜி பைப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கேஜி பைப்லைன்ல ஃபுல்லாவே நம்ம லாங்செயின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிராஃப்டி கிராஃப்டியோட ஃப்ரேம் ஒர்க்கும், நார்மல் லாங் செயினோட ஓப்பன் ஏஐ இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே யூஸ் பண்ணல. அதே மாரியே நம்மளுடைய ட்ரெடிஷனல் ராக்ல லாங் செயின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து தி பேசிக் ஏஜென்ட்லாம் இல்ல. நார்மலா ஒரு ஜென்ஏஐ அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ 7 கொஸ்டினும் ரன் ஆயி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கம்பேரிசன் வரும். ஸோ உங்களுடைய டாஸ்க் என்னன்னாக்க, இப்ப நம்ம பண்ணத தயவு செய்து ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டே. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ட நாலேட்ஜ் கிராஃபா மாத்தி எனி டாக்குமெண்ட் ஒரு டேபிளா இருக்குது, இல்ல ஒரு பிடிஎஃப்பா இருக்கு. அத வந்து நீங்க நாலேட்ஜ் கிராஃபாவும் மாத்துங்க, வெக்டராவும் மாத்துங்க. 2த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல இருக்கிற கொஸ்டின்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த டெமோல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ நீங்க மாத்திக்கோங்க. இல்ல கொஸ்டினே வேணாம்னாலும் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? இது வந்து நான் டெமோ பர்ப்பஸ்க்காக நான் அத வச்சிருக்கேன். ஸோ நீங்க அத எடுத்துட்டீங்கனாக்க, இது நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ 6 அவுட் ஆஃப் 7 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடுச்சு. என்னென்னலாம் வந்து எது அட்வான்டேஜா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டு, இந்த டெமோவ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா, இத தயவு செய்து நீங்க புல் பண்ணி, உங்களுடைய லேப்டாப்ல ரன் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட்ட சொல்லுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஆ ராக் வந்து ஹாலுசினேஷனா இல்ல அப்படிங்கிறதுக்கான அ ப்ரூவன் டெக்னாலஜி தான் இந்த நாலேட்ஜ் கிராஃப். ஸோ அந்த நாலேட்ஜ் கிராஃப எல்லாருமே யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இது ஸ்பெஷலா வந்து இப்போ நம்ம புதுசா ஆடும் பண்றோம். ஓகேவா? அவன் வந்துட்டான் பாருங்க தலைவன். ஸோ கிளாட் கோடோடைய பவர் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்க ஆஃபீஸ்லலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா. ஸோ கிளாட் கோடுமே நான் தனி செஷனா வந்து ஆட் பண்ண தான் போறேன். பயப்பட வேணாம். ஸோ கொரி டைம் கன்சப்ஷன் வந்து எல்லாத்துலயுமே நாலேட்ஜ் கிராஃப் அதிகமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வந்து அது அதிகமா இருக்கும். ஆ லேட்டன்சி வைஸ் பார்த்தாக்க நாலேட்ஜ் கிராஃப் வந்து அதிகம் தான். ரிட்ரீவ் ஐட்டம் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 4க்கு மேல ரிட்ரீவே பண்ணல. ஏன்னா டெம்பரேச்சர் அப்படி குடுத்துருப்போம். இதுக்கு வந்து 10 குடுத்தாலும் வருதுன்னா, அவ்ளோ ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா? ஸோ 2த்துக்குமே என்டிட்டி ரிலேஷன்ஷிப் வரல. பிகாஸ் ஆஃப் அந்த அளவுக்கு இப்ப நீங்க 3 டாக்குமெண்ட் வச்சிருந்தீங்கனாக்க என்டிட்டி ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும். ஒரே டாக்குமெண்ட்ல இருக்கிறது அவ்வளவா வராது கைஸ். ஆவரேஜ் மெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த இதுதான் வந்திருக்கு. ஓகேவா? 2 மெட்ரிக்ஸ்லயும் டைம் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வைஸ் பார்த்திருந்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து எது வந்திருக்கும்னாக்கா, பெட்டரா வந்து எது வந்திருக்கும்னா, நாலேட்ஜ் கிராஃப். அது பிரிண்ட் பண்ணல. பட் பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரடிஷனல் டிராக் இஸ் 2 ஹார்ஸ் ஃபாஸ்டர் தென் ஆவரேஜ். நாலேட்ஜ் கிராஃப் ரிட்ரீவ் 150% மோர் தென் கான்டெக்ஸ்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாரி சொல்றதுன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ, இத வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அ இந்த ப்ராஜெக்ட் GitHub ப்ராஜெக்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஸ்டார் குடுங்க. ஐ திங்க் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு GitHub ப்ராஜெக்ட்னா இதுதான். டெமோ பெர்ஸ்பெக்டிவ்ல. ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா. ஸோ இதுக்கு ஸ்டார் அண்ட் ஃபோக்லாம் பண்ணீங்கனாக்க, அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதோட அசைன்மென்ட் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.